இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேணாம், டேய் சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம். டேய் ஏய் வேண்டாம், ஒண்ணும் பண்ணிடாத. போனையும் ஹாட் டிஸ்க் எடுறா எடுறா. தர இரு 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 தர தர இந்தா. பைரவி, ஜான், இவனை இழுத்துட்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. எஸ் மேடம். என்னை பத்தி தெரியாம என் பகையை நீ ரொம்ப சம்பாதிச்சுட்ட. நான் தீபுவை கூட மன்னிச்சு விட்டுருவேன், ஆனா உன்னை விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடா. ஏய் வாடா, டேய் வாடா. என்ன ஏதோ புது நம்பர்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஐயோ, என்னன்னு பாருங்க. ஏதாவது விவகாரம் பிடிச்சதா இருக்க போதுங்க. வணக்கம், நான் செழியன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா மண்டபத்துல இருந்த சிச்சுவேஷன்ல என்னால அதை உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல முடியல. நான் மண்டபத்துக்கு அயலி கிட்ட பேசுறதுக்காக வந்தது உண்மையாவே ஸ்கூல் விஷயத்தை பத்தி இல்ல. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணிருக்கா. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ணாம ஏமாத்த பார்த்திருக்கான். அதனால அவங்க லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் தப்பா எடிட் பண்ணி அந்த பொண்ணை மிரட்ட பாக்குறான். அத பத்தி சொல்றதுக்காக தான் நான் மண்டபத்துக்கு அயலிய பார்க்க வந்தேன். ஆனா அங்க இருந்தவங்க அயலிய தப்பா நினைச்சு திட்டினாங்க. அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அயலிக்கும் நான் அங்க வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம். ஐயோ கடவுளே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடடா, காலையிலே இப்படி ஒரு செய்தியை கேட்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? பாவிங்களா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை என் பையன் மாதிரி ஒரு அப்பாவி தலையில கட்ட பாக்குறீங்கல்ல. இருங்க, இப்பவே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ஐயோ சம்மந்தி, சித்தி என்ன இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என் பிள்ளைய ஒரு பிச்சைக்காரிக்கு கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பேனே தவிர இந்த மாதிரி ஒருத்திக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவ எந்த தப்புமே பண்ணல. அப்போ என் காதால கேட்டதெல்லாம் பொய்யா? இல்ல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அதை விட்டுட்டு ஏமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஓஹோ, உனக்கு நல்லது நினைக்கிற என்ன பார்த்தா சண்டை போடுறவ மாதிரி இருக்கா? உன்னை அந்த அளவுக்கு அவ மயக்கி வச்சிருக்காளா? இல்லம்மா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசி முடிச்சுக்கலாம் சம்மந்தி. இத பாருங்க சித்தி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. நான் சொல்றதை விட இதோ இங்க நிக்கிறாரே இந்த உத்தமிய பெத்த அப்ப, இவர் போனுக்கு செழியன் என்ன அனுப்பியிருக்கான்னு காட்ட சொல்லு. இத பாருங்க, அவரு வேற ஏதோ அர்த்தத்துக்காக அனுப்பி இருக்காரு.
இப்ப அந்த செழியன் அனுப்பின மெசேஜ காட்ட போறீங்களா இல்லையா? போன கொடுங்க, கொடுங்க. என்னடி இதெல்லாம்? வேண்டாம் சம்மந்தி, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் இப்ப காட்டுறேன். வணக்கம், நான் செழியன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா மண்டபத்துல இருந்த சிச்சுவேஷன்ல என்னால அதை உங்ககிட்ட ஓபனா சொல்ல முடியல. நான் மண்டபத்துக்கு அயலி கிட்ட பேசுறதுக்காக வந்தது உண்மையாவே ஸ்கூல் விஷயத்த பத்தி இல்ல. உங்க வீட்ல ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணிருக்கா. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ணாம ஏமாத்த பார்த்திருக்கான். அதனால அவங்க லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் தப்பா எடிட் பண்ணி அந்த பொண்ணை மிரட்ட பார்க்கறான். அத பத்தி சொல்றதுக்காக தான் நான் மண்டபத்துக்கு அயலிய பார்க்க வந்தேன். ஆனா அங்க இருந்தவங்க அயலிய தப்பா நினைச்சு திட்டினாங்க. அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அயலிக்கும் நான் அங்க வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் ஆதாரம் போதுமா? எங்க செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி எங்க கௌரவத்தை நாங்க கெடுத்துக்க விரும்பல. சம்மந்தி, சம்மந்தி, நிறுத்து சம்மந்தி. என்ன இவராணி? அவங்கள போக வேண்டாம்னு சொல்லுமா. என் பேத்தியோட வாழ்க்கை பிரச்சனை கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுமா. சித்தி, மா வா கபிலா, என்னம்மா? நீ வா, கீழே வா, போலாம் வா. சித்தி என்ன பண்றீங்க நீங்க? கடவுளே. அம்மா, அம்மா, இருங்கம்மா. அவ பாரு. ஐயோ சம்மந்தி. செல்வநாயகி, அது ரித்திகாவை பத்தி இல்ல. ரித்திகாவுக்கும் அந்த வாய்ஸ் மெசேஜுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ அவன் சொன்னது உன்னை பத்தியா? சொல்லு, அவன் சொன்னது உன்னை பத்தியா? அவகிட்ட எதுக்கு கேக்குறீங்க? அவ அமைதியா நிக்கும் போதே தெரிய வேணாம் எல்லாம் அவ இழுத்துட்டு வந்ததான்னு. அப்ப செழியன் சொன்னது உன்னை பத்தி தானா? நிறுத்துங்க. என்னங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க? சிவா, டேய், முதல்ல ஒன்ன உதைக்கணும்டா. அவளை கொம்பு சீ விடுறதே நீதான். இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு செகண்ட் நீ இங்க நின்னு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் நீ என்ன கொலைகாரியா தான் பாப்ப. சித்தி, ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடுறீ. இதுக்கப்புறம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா? வெளியே போடி. இதுக்கப்புறம் இவ மட்டும் இங்க இருந்தான்னா இந்த கல்யாணம் நடக்காது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. விடுங்க, அவ இங்க இருந்து போட்டும்.